அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 14ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வேவ்ஸ் மாநாடு இந்தியாவில் முதல் முறையாக எங்கு நடைபெற உள்ளது? வேவ்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு இந்தியாவில் முதல் முறையாக நடக்க போகுது. அது எங்கே நடக்க போகுது? ஆன்சர் கோவாவில் நடக்க போகுது. ஓகேங்களா, கோவாவில் நடக்க போகுது. ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகேங்களா, அதோட முழுமையான விளக்கம் அப்படின்னா சர்வதேச ஆடியோ காணொளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த வருஷம் நவம்பர் மாதம் நடக்க போகுது. 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. சர்வதேச திரைப்பட திருவிழாவுடன் சேர்ந்து நடத்த போகிறாங்க. ஓகேவா, இந்த தகவலை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் கோவா மாநில முதல்வராக இருக்கிற பிரமோத் சாவந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க. மத்திய செய்தி மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் இணை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல் முருகன் அவர்கள். ஓகேவா, அடுத்தது இரண்டாவது வினா, நாட்டின் முதல் கொத்து மலர் தோட்டம் எங்கு அமைய உள்ளது? நாட்டின் முதல் கொத்து மலர் தோட்டம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைய இருக்குது. 35 வகையான மலர் செடிகளை கொண்ட நாட்டின் முதல் கொத்து மலர் தோட்டமாக இது அமைய போகுது. ஓகேங்களா, உத்தரகாண்ட் வனத்துறையின் ஆராய்ச்சி பிரிவு இதை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தோட்டத்தில் ஸ்பெஷலாக அந்த கொத்து மலரும் வரப்போகுது. ரோடோ டென்டன் அர்பேரியம் அப்படிங்கிற அரிய வகை மரமும் இந்த தோட்டத்தில் இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்கை டைவிங் சாகச விளையாட்டு வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸ்கை டைவிங் சாகச விளையாட்டு வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்ன? ஹரியானாவில் தொடங்கியிருக்காங்க. உலக ஸ்கை டைவிங் தினத்தை ஒட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிற ஷெகாவத் அவர்கள் ஜூலை 13ஆம் தேதி இதை தொடங்கி வச்சுருக்காரு. ஹரியானா மாநிலம் நர்னால் அப்படிங்கிற நகரத்தில் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதோட நோக்கம் என்னென்னா நாட்டின் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறது தான். ஏன்னா இப்போ ஸ்கை டைவிங் அப்படின்னாலே நம்ம துபாய், இந்த அமீரகம் போன்ற நாடுகளுக்கு போவாங்க, நியூசிலாந்துக்கு போவாங்க. ஸோ இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போவாங்க. ஸோ இந்தியாவிலே இப்போ தொடங்கி இருக்கிறதால இது இன்னும் அதிக நபர்களை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வருமான வரி செலுத்துவோருக்கு இலவச மின்சாரம் கிடையாது என்று அறிவித்துள்ள மாநிலம் எது? வருமான வரி செலுத்துவோருக்கு இலவச மின்சாரம் கிடையாது என்று அறிவித்துள்ள மாநிலம் எது? இமாச்சல் பிரதேசம் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அங்கே இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிதி நிலைமை மோசமாக போகிறதால அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வர 125 யூனிட் மின்சாரம் மாதம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வருமான வரி செலுத்துகிறவருக்கு மட்டும் அந்த இலவச மின்சாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில முதல்வர் யார் அப்படின்னா சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படிங்கிறவர் தான். சுக்விந்தர் சிங் சுக்கு. ஓகேவா, அடுத்த வினா, விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பார்பரா கிரெஜிஸ்கோவா. ஓகேங்களா, பார்பரா கிரெஜிஸ்கோவா அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது, இவங்க செக் குடியரசை சேர்ந்தவங்க. முதல் விம்பிள்டன் பட்டம் இவங்களது 2021 ஃப்ரெஞ்சு ஓப்பன் பட்டமும் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி வீல் சேர் டென்னிஸ் மகளிர் பிரிவில் டைடே க்ரூட் அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்க நெதர்லாந்தை சேர்ந்தவங்க. அடுத்த வினா, சர்வதேச மணல் சிற்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சுதர்சன் பட்நாயக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சர்வதேச மணல் சிற்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சுதர்சன் பட்நாயக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்துச்சு. ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் போட்டி நடந்துச்சு. 21 பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்மளால் தங்கம் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, 14ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற ஒடியா கவிஞரான பலராம் தாஸ். ஓகேங்களா, மற்றும் தேர், அதாவது பூரி ஜெகநாதர் இருக்குல்ல, அதோட தேர் மற்றும் ஜெகநாதரை சித்தரிக்கிற 12 அடி சிற்பத்தை இவர் செஞ்சு
இந்த விருதை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, கோல்டன் சாண்ட் மாஸ்டர் விருது அப்படிங்கிறது தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பரிசு, தங்கப்பதக்கம் மற்றும் இது எதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.